இன்னைக்கு அவங்க கூட என்னோட வெரி குட்டி மினிமலிஸ்ட் மேக் ஓவர் தான் ஷேர் பண்ண போகிறேன். கிச்சன் மேக் ஓவர், கிச்சன் அண்ட் டைனிங் மேக் ஓவர்னு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிச்சன்லேயும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன், ப்ளஸ் டைனிங்லேயும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சேஞ்ச், சில வீடியோஸில் கூட அதை சொல்லியிருந்தேன். ஸோ தெரியாதவங்களுக்கு மறுபடியும் அதை சொல்லிக்கிறேன். மெயினாக பண்ண போகிற சேஞ்ச் என்னென்னா, இந்த ஆயில் பாட்டில்ஸ்லாம் கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து ஒரு ஷெல்ஃபில் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒன்று. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அடுத்து ஏன்னா பழைய வீட்லேயும் நான் வந்து ஷெல்ஃபில் தான் வச்சுருந்தேன். அது வந்து கன்வீனியண்ட்டாக இருந்தது. எனக்கு கவுண்டர் டாப்பில் எதுவும் அவ்வளோவா இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ப்ளஸ் டைனிங் டேபிளில் இருக்கிற லைட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு அஸ்தட்டிக் பார்ட் ஆஃப் மினிமலிசமும் பிடிக்கும். இந்த வீட்டில் கொஞ்சம் கிச்சன் வந்து நீட்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். பட் கொஞ்சம் காசினஸை கொண்டு வரணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு நான் அஸ் அ மினிமலிஸ்டாக என்ன பண்ணுறேங்கிறதையும் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைனிங் டேபிளில் இருக்க லைட்டை தான் சேஞ்ச் பண்ணோம். ஸோ லைட்டை ஏன் சேஞ்ச் பண்ணோன்னா, அந்த லைட் வாங்கும் போதே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. நல்லா தான் இருக்குது, பட் என்னென்னா அவ்வளோ லைட் வந்து அவ்வளோ வெளிச்சமாக இல்லை. ஸோ பகல் டைம்லேயும் பார்க்கறதுக்கு, அதாவது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் லைட் எப்படி இருக்கணும்னா, லைட் போடலைன்னா கூட அது பார்க்கறதுக்கு அஸ்தட்டிக்காக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது. என் ஹஸ்பண்ட் தான் இந்த லைட்டை சூஸ் பண்ணார். பட் எனக்கு அது வாங்கும் போதே தெரியும் எனக்கு அது பிடிக்கலங்கிறது. பட் அதை ட்ரை பண்ணோம், 6-7 மந்த்ஸ் ஆச்சு. பட் அப்போ அது ஒழுங்காக ஒர்க்கும் பண்ணலை. நைட் டைமில் லைட் போட்டால் கூட அவ்வளோ வெளிச்சம் அதுலேருந்து வரலை. ஸோ நீங்கள் யாராவது அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் இட். அது வந்து ஒரு 500 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். 300 to 500 ரேஞ்சில் வாங்கியிருந்தோம் அந்த பழைய லைட். ஸோ அந்த 2 லைட்டுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லைட் வந்து 500 ருபீஸுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். ஸோ இந்த லைட் வந்து நல்லாயிருக்கு. பகல் நேரத்தில் போட்டால் கூட நல்லா வெளிச்சமாக இருக்குது. உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். குறிப்பாக ரெய்னி சீசனில் பகல்ல கொஞ்சம் இருட்டும் இல்லையா, அப்போ கூட நல்லாயிருக்கு. ஸோ அந்த பல்ப் வந்து தனியாக தான் நம்ம வாங்கணும். நான் வந்து எங்கள் பழைய வீட்டில் அந்த பல்ப் இருந்தது. ஸோ வேகமாக போய் அந்த பழைய வீட்டிலேருந்து 2 பல்பை கழட்டி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வீடியோவில் வந்து ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக ரியல் டைமில் அது ஃப்ளிக்கர் ஆகலை. கேமராவில் ஃப்ளிக்கர் ஆகிறது தெரியுது, அந்த சன்லைட் ஓடிஎஸ்லேருந்து வரனால. அதே மாதிரி தான் கேலரி லைட்டும் ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி தெரியுது. பட் இட்ஸ் நாட் ஃப்ளிக்கரிங் இன் ரியல் டைம். ஸோ அடுத்தது ஷெல்ஃப். இந்த 2 ஷெல்ஃப் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். 2 சேர்த்து 400 ருபீஸ். வுட்டு, ப்ளைவுட், MDF வுட், சம் வுட், அதில் 2 ட்ரில் பண்ணுறதுக்குள்ள எல்லா அட்டாச்மெண்ட்டும் கொடுப்பாங்க. அண்ட் ப்ளீஸ் நீங்கள் டைல்ஸில் ட்ரில் பண்ணுறதா இருந்தால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் எலக்ட்ரிஷியன் ஆர் கார்பெண்டர் வச்சு ட்ரில் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் ஒட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2x4 டைல். ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்கியானது. இவரே வந்துட்டு பார்த்துட்டு நைட் டைம் வந்தார். வந்து பார்த்துட்டு, இல்லை இது கொஞ்சம் ரிஸ்கியானது, டைல் உடஞ்சிடாமல் ட்ரில் பண்ணணும், அதுக்கு வேறு சில இது வேணும், நான் காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து ட்ரில் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருந்தாலும் ஓன் ஹவுஸில் இருந்தாலும் டைல்ஸில் ட்ரில் பண்ணுறதா இருந்தால் நீங்களாக பண்ணாதீங்க. எங்ககிட்ட ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. செவத்தில் பண்ணுறதுலாம் நாங்களே பண்ணிவிடுவோம், என் ஹஸ்பண்ட் பண்ணிடுவார். பட் டைல்ஸில் வந்து அது 2x4 டைல்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா லைட்டாக பிரேக் ஆனால் கூட அவ்வளோதான், ஃபுல் டைலே நீங்கள் எடுத்துட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஷெல்ஃபும் மாட்டியாச்சு. அது கீழே பயங்கர டஸ்ட். ட்ரில் பண்ணாலே நல்ல டஸ்ட் ஆகும். அடுப்புலேருந்து எல்லாமே டஸ்ட் ஆகிடுச்சு. அடுப்பை நான் மூவ் பண்ண முடியல, கேஸ் கனெக்ட் ஆகிருந்தனால. ஸோ ஃபுல்லாகவே டஸ்ட் ஆகிடுச்சு. அது ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தரையெல்லாம் க்ளீன் பண்ணேன். அதெல்லாம் கொஞ்சம் போரிங்காக இருக்கும்னு உங்களுக்கு காட்டலன்னா. ஸோ இதில் வந்துட்டு என்னோடய ஆயில் பாட்டில்ஸை வச்சுட்டேன். சில பேருக்கு இதை பார்க்கும்போது ஸ்லிப்பரி ஆகாதா, கீழே விழுகாதான்னு தோணும். பட் நாங்கள் கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸாக எல்லாமே கிளாஸ் பாட்டில்ஸை ஹேண்டில் பண்ணி பழகிட்டோம், இன்க்ளூடிங் மை சன். ஸோ வந்துட்டு எங்களுக்கு இது ஓகே தான். ஸோ இந்த ஆயில் பாட்டில்ஸே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த ஆயில் பாட்டில்ஸ் அங்கே வைக்கிறதுல எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை. எனக்கு ஆக்சுவலாக கவுண்டர் டாப்லேருந்து அது மேலே வச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா, ரொம்ப நாளாக பண்ணணும், 6 மாதமாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் வாங்கினது வந்து இந்த பிக்சர் ஃப்ரேம். நிறைய பேர் இது நல்லா இருக்குன்னு கூட சொல்லியிருந்தீங்க. இது வந்து ஏன் வாங்கினேன்னா அந்த ஃபோட்டோ தான் காரணம். பைபிள் வேர்ஸ் உள்ள ஒரு ஃபோட்டோ தான் தேடினேன். அமேசானில் வாங்கினேன் 200-300 ரேஞ்சில்.
இது வந்து என்னன்னா, நான் 8 வயசுல தான் ஜீசஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு வந்து நான் இப்படிதான் என் மைண்ட்ல நான் பிக்சர் பண்ணுவேன். நானும் ஜீசஸும் பேசிட்டு இருந்தோம்னா, இந்த மாதிரி போட்ல போற மாதிரி அந்த மாதிரி இமேஜின் பண்ணது உண்டு. ஐ நோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் சில்லி, பட் நான் அப்படிதான் இமேஜின் பண்ணது உண்டு. ஸோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்து பக்கத்துல அந்த மெட்டல் பிளான்டர் வச்சு, மெட்டல் பிளான்டருக்குள்ள எப்பவுமே பிளாஸ்டிக் பாட்டில் தான் வைக்கணும். டைரக்டா நீங்க தண்ணி வந்து மெட்டல் பிளான்டருக்குள்ள ஊற்றக்கூடாது, ஏன்னா துரு பிடிச்சிடும் சீக்கிரம். அதனால அதுக்கப்புறமா கிளாஸ்வேர்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு கிளாஸ் கப் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் வந்து எப்பவுமே செம்பருத்தி பூ இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்தபோது வச்ச செடி 6 மந்த்ஸ்ல இவ்வளோ பெருசு வளர்ந்துச்சு. ரொம்ப சின்ன செடியா வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுல இருந்து ஒரு 3 பூ மட்டும் பிச்சுக்கிட்டேன். ரோஸ் இருக்கு, பட் ரோஸ் வந்து எல்லாமே பூத்து முடிச்சு இப்பதான் மறுபடியும் துளுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு செம்பருத்தி செடி வைக்கிறேன். ரோஸ் வரும்போது உங்களுக்கு ரோஸ் வச்சு காட்டுறேன். ஏன்னா நீங்க ரோஸ் வைக்கும் போது 3-4 டேஸ்க்கு அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் தண்ணியில போட்டு வைக்கும் போது. இதை தண்ணியில போட்டு வச்சாலும் 1 டே தான். அன்னைக்கு நைட் வந்து அது அப்படி க்ளோஸ் ஆயிடும். ஸோ அந்த ஃப்ளவர் வச்சேன். ஸோ பெஸ்ட் திங், உங்க ஒரு பிளேஸை வந்து கோசி ஆக்கணும், சூப்பர் ஆக்கணும், உங்களுக்கு வந்து வார்மா ஃபீல் ஆக்கணும் அப்படின்னா பிரிங் த நேச்சர் இன்சைட். பிளான்ட், ஃப்ளவர்ஸ், ரியல் பிளான்ட்ஸ் இது கொண்டு வாங்க. அந்த அந்த இடமே உங்களுக்கு டிஃப்ரெண்டா ஒரு கோசியா காமா ஃபீல் ஆகும். அடுத்து வந்து இந்த பிளான்டர் மட்டும் செராமிக்ல இருந்தது. இதுக்கு 2 டைம் அமேசான்ல ஆர்டர் பண்ணேன், வேற பிளான்டர்ல வைக்கலாம். 1 டைம் ரொம்ப பெருசா வந்தது, ஒரு டைம் வந்து ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரியே வந்தது. ஸோ அது 2மே ரிட்டர்ன் பண்ண வேண்டியதா இருந்தது. ஹாலில் வந்து ஆல்ரெடி ஒரு பிளான்டர் நான் வச்சிருக்கேன். கண்ணாடி போட்ட ஒரு ஹாரி பாட்டர் பிளான்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து ப்ளூ கலர்ல இருந்தது. ஸோ அந்த பிளான்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு வந்து சாக் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல ஒன்று வாங்கி பெயிண்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் எந்த கலராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் பண்ணிட்டு அப்புறம் தான் இன்னொரு கலர் அடிக்கணும். ஸோ அந்த பெயிண்ட் வாங்கினதுல மிச்சம் இருந்தது, அதே யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணேன். சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதான், பட் ஐ ரியலி லவ்ட் இட். அடுத்தது வந்துட்டு அந்த ஆயில் வச்சிருந்த அந்த ட்ரே. இந்த ட்ரே வந்து கிட்டத்தட்ட 3+ இயர்ஸா எங்க வீட்டில் இருக்கு. ஸோ இந்த ட்ரேல வந்துட்டு பனானா வச்சுட்டேன். பனானா மட்டும் தான் நாங்கள் வெளில வைப்போம். மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். சில பேருக்கு அது பிடிக்காது, பட் எனக்கு அதுதான் செட் ஆகுது. ஸோ ஃப்ரிட்ஜில் தான் நான் வைப்பேன் மற்ற ஃப்ரூட்ஸ். பனானா மட்டும் வெளியில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த மேக் ஓவர். வெரி குட்டி மேக் ஓவர், பட் ஐ என்ஜாய்ட் எவ்ரி திங். தீபாவளி ஸ்பெண்டிங் லிஸ்ட்ல கூட சொல்லியிருந்தேன், வீட்டுக்காக சில பொருள் வாங்குறேன்னு. அதில் ஒருத்தவங்க கூட வந்து நீங்கள் மினிமலிஸ்டாக இருந்துட்டு எப்படி செலவு பண்ணலான்னு கேட்டாங்க. Minimalist can spend intentionally too. It makes me happy, my family happy, so everyone is happy. ரொம்ப குட்டி மேக் ஓவர் தான், ஆனால் ஒவ்வொரு டைம் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப குட்டி தான். சில பெரிய மேக் ஓவர் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப ஸ்மால் தான். ஸோ உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.